பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய், எல்லா சிஸ்டர்ஸுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. டே டு டே லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் வந்து நமக்கு வரதான் செய்யும். டெய்லி வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும், அடுத்த நாள் சரியாகும், சில நேரம் சோகமாக இருப்போம், சில நேரம் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அடுத்த நாள் நமக்கு ஒரு பாசிட்டிவான நாளாக நல்ல நாளாக இருக்கும் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையே உங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை தீர்க்கும். இது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, லாஸ்ட் 10 டேஸாக நம்ம சேனல்ல நான் வீடியோ போடல. ரெகுலராக கோல்டு வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அது ஏற்கனவே நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணது. ஸோ ஷெடியூல் பண்ணி வச்சிருந்தேன் டெய்லி உங்களுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால, வெளியே கொஞ்சம் அலைச்சலாக இருந்ததுனால, என்னால் நம்ம சேனலில் வந்து மோட்டிவேஷன் ரிலேட்டடாவோ இல்லை வந்து டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியோ என்னால் அப்டேட் பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் வந்து குட் திங்ஸ், பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நம்மளுடைய சேனலில் சேவிங்ஸ் டீட்டெயில் சொல்லுவேன். அதே மாதிரி நமக்கு நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள், பிரம்ம முகூர்த்த விஷயங்கள்லாம் சொல்லுவேன். இன்னைக்கும் நான் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு விதமான தடங்கள் வந்து வருதுன்னு சொல்றீங்க. கமெண்ட்ஸ் ஃபுல்லா ரீட் பண்ணும்போது கடன் பிரச்சனை தாங்க நிறைய பேருக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நானே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த விஷயத்தையும் நம்மளுடைய சேனல்ல ரொட்டீனா நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா யாருக்காவது கண்டிப்பா அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்ன்றதுனாலதான். ஆனா ரொட்டீனா திரும்பவும் எனக்கு வர கமெண்ட்ஸ் என்னன்னா, கடன் எனக்கு அதிகமா இருக்கு, வாங்குற சேலரி எனக்கு பத்தல, நான் ஒரு ஜாப் தேடுறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, நான் எக்ஸாம் எழுதுறேன், நான் பாஸ் ஆக மாட்டேங்கிறேன். ஸோ எனக்கு வந்து லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் அதிகமா இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உண்டான அந்த பிரச்சனைங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, பரிகாரம் சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்றீங்க. நிஜமாவே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டெய்லி மார்னிங் காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒரு டைம் இருக்கு. இந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா லைஃப்ல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சார்ட் அவுட் பண்ணலாம். சீரியஸாவே சொல்றேன். இது எனக்கு பிராக்டிக்கலா நடந்ததுனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை நான் கேட்கும்போது எனக்கும் டவுட் இருந்துச்சு. இது பண்ணுனா இது சரியாகுமான்னு. ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, கரெக்ட்டுங்களா? அந்த பேஸ்மெண்ட் கரெக்டா இருந்தா தான் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்பிக்கையோட பண்ணா மட்டும்தான் முடியும். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது 3:30 to 5:30. நிஜமாவே சொல்றேன். அந்த 2 மணி நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப கடவுள் மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறவங்க, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. காலைல ஒரு தீபம் ஏத்தி நம்மளுடைய பிரேயர்ஸ வந்து கடவுள்கிட்ட வைங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ, இல்ல நான் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னா, நீங்களும் காலையில அந்த மார்னிங் 3:30 to 5:30 டைமு தாராளமா யூட்டிலைஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், அந்த 3:00 3:30ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆஸ்பிஷியஸான டைம்ங்கிறது அவங்களுக்கே தெரியும். அவங்க அத வந்து மஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அதவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க ரொட்டீனாவே பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா அதிகமா கடன் இருக்கு, அதிகமா கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறவங்க, காலையில அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த காட பிடிக்குமோ, நீங்க எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்றீங்களோ, அந்த மெத்தட் படி ரொட்டீனா பண்ணீங்கனாலே, கண்டிப்பா சொல்றேன், ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ள நிச்சயமா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். அவ்வளோ சஃபர் ஆகணும் லைஃப்ல அவசியம் இல்ல. நான் தான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். என்னோட லைஃப்ல வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள நான் அத ஃபாலோ பண்ணல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்ப நெறைய கடன்ல, நெறைய அந்த டிப்ரஷன்ல நான் இருக்கும்போது, கண்மூடித்தனமா நான் நம்பி குலதெய்வ வழிபாடு, காலையில வந்து பாத்தீங்கன்னா, நான் 2 மணி, 3 மணி அப்ப என்னோட பொண்ணு வந்து 1 1/2 வயசு அப்போ. அப்போ ஃபர்ஸ்ட் பேபி சொல்றேன். அப்ப நைட் அவ எப்ப லேட் நைட் அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டு திருப்பி நான் தூங்கணும். சரியான தூக்கம் இல்ல, எதுவுமே இல்லனாலும், திரும்பவும் காலையில நான் என்ன பண்ணுவேன், ஒரு 4:00 நான் எந்திரிச்சிருவேன். மேக்ஸிமம் அதுக்கு மேல நான் தூங்க மாட்டேன். 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து, ஒரு நாள் ரொட்டீனா இத நீங்க வேற இந்த மார்னிங் பூஜை பண்ணணும்னாலே நெறைய பேர் கேட்கறது, எனக்கு காலையில குளிக்க முடியல. அவசியம் காலையில குளிக்கணுமா? இதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? இந்த பிரம்ம முகூர்த்தத்த பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, விலாவரியா ஒரு வீடியோவா போடுங்கன்னா, கண்டிப்பா நான் டெய்லி மார்னிங் ஃபாலோ பண்றது ஒரு வீடியோவாவே எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். நான் காலையில எந்திரிச்சு பண்றது மேனிஃபெஸ்டிங் கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ மேனிஃபெஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் அந்த 3 நோட் போட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இத பத்தின டீட்டெயில்ஸும் நான் வீடியோவா குடுத்துருக்கேன். போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு என்ன வேணுமோ அது நடந்துட்டது மாரி நம்ம எழுதணும். அது வந்து கிடைச்சிட்டது மாரி நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு நான் அந்த 3 விஷயம் ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா இது எனக்கு ஒரு நாள் சக்சஸ் ஆகும். நிச்சயமா சீக்கிரமே எனக்கு கிடைக்கும். கிடைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். காலையில வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்றது, குலதெய்வ வழிபாடு பண்றது, இந்த மாதிரி மேனிஃபெஸ்டிங் பண்றது, எழுதுறது, நமக்கு என்ன வேணுமோ அதை பாசிட்டிவா நினைச்சு நம்ம கற்பனை பண்றது, யோகா பண்றது,
இந்த மாதிரி பண்றது, மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து கண்டிப்பா சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துக்கு கூட நம்மள கனெக்ட் பண்ணும். நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான வேல நம்மளோட ஆரா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கு நெறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம நெனச்சதெல்லாம் நடக்கும். கடன்ல இருக்கீங்களா? கடன் தீரும். அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இதெல்லாம் எப்ப கிடைக்கும்னா, நம்ம அத நம்பி ஒரு விஷயம் பண்ணா கிடைக்கும். நான் வந்து நம்பல. நான் வந்து தூக்கம் வருது. நான் வந்து காலையில எந்திரிக்க மாட்டேன். காலையில வந்து குளிக்க மாட்டேன். நான் வந்து 5 நாள் தான் பண்ணுவேன். 6வது நாள் எனக்கு வந்து சோம்பேறித்தனமா இருக்கும். நான் விட்டுட்டேன் அப்டின்னா முடியாது. இதுல நெறைய பேர் சொல்ற விஷயம் இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல வந்து நான் ஒரு 10 நாள் பண்ணிட்டேன். 11வது நாள் என்னால பண்ண முடியல. அப்ப வந்து நான் 12வது நாள் ஃபர்ஸ்ட்லருந்து ஆரம்பிக்கணுமான்னா, இதுக்கு டேட்டு, டைம் எல்லாம் கணக்கு கிடையாது. நான் இது வந்து நீங்க லைஃப் லாங் ரொட்டீனா பண்ணுங்கன்னு சொல்றேன். நடுவுல 2, 3 நாள் கேப் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்ல. ப்ராப்ளம் இல்ல. ரொட்டீனாவே நீங்க பண்ணலாம். இதுல எந்த தவறுமே கிடையவே கிடையாது. ஆனா, முடிச்ச அளவுக்கு எல்லா நாளுமே அத பண்ற மாரி நம்ம பார்த்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். காலைல எழுந்துச்சு ஒரு சிம்பிளா ஒரு விளக்கு போட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் சாமிக்கு முன்னாடி உட்கார்ந்து, மனசார நமக்கு என்ன விஷயம் வேணுமோ, அத நம்ம கேட்கணும். இல்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாரி நம்ம எழுதலாம். நோட் போட்டு எழுதலாம். இந்த மாரி எழுதுறது. ஸோ அந்தந்த ரிலிஜியன நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணும்போது, நம்மளோட ப்ராப்ளமுக்கு 100% நமக்கு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்களும் ஒரு பாசிட்டிவான லைஃப்ப நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம தான் நம்மள பேசிக்கா மாத்திக்கணும். ஸோ பேசிக்கா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள ஓவர் திங்கிங் நெகட்டிவா பண்றது. என்னால முடியாது. எனக்கு நெறைய கடன் இருக்கு. என் லைஃப் சரியில்ல. என் பார்ட்னர் சரியில்ல. என் குழந்தைங்க சரியில்ல. ஸோ நம்ம நல்லா இல்லாததுக்கு சுத்தி இருக்கிறவங்கள வந்து காரணமா சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ்கேப் ஆயிடுவோம். அது கிடையவே கிடையாது. நம்ம வந்து இன்னைக்கு ஏழையா இருக்கிறோம் அப்படின்னா, அது நம்மளோட தப்பு. அத சரி பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து நம்ம திருத்தணும். அதுக்குண்டான பாசிட்டிவான விஷயங்கள நம்ம பண்ணணும். நம்ம பிள்ளைங்களையும் அதே மாரி நம்ம சரிப்படுத்தணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சரியா இருக்கணும். அப்பதான் நம்ம பசங்கள பத்தி நமக்கு டீச் பண்ண முடியும், சரி பண்ண முடியும். நம்மளோட டைம யூட்டிலைஸ் பண்ணி, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம குடும்பத்த நம்ம கொண்டுட்டு வரணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு ஹஸ்பண்டோட துணை இல்லாம, தனியா சம்பாதிச்சு, கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 2 வேல பார்த்து, நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமான ரீசனே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றதும், அவங்க அவங்கள உறுதியா நம்புவாங்க. என்னால முடியும். இன்னைக்கு நான் வந்து ஏழையா இருக்கேன். நாளைக்கு நான் ஏழையா இருக்க மாட்டேன்ற உறுதியோட அவங்க அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுனால, அவங்களுக்கு இன்பில்டாவே அந்த பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால, அவங்க லைஃப்ல வந்து சக்சஸ் ஆறாங்க. அதுக்கு காரணமும் மேனிஃபெஸ்ட் தான். ஏன்னா, அவங்க ஒரு ஒரு நாளும் அவங்க ஏழையா இருக்கும்போது, நான் பணக்காரன் ஆகணும்னு நெனச்சுக்கிட்டே, அந்த ஒரு ட்ரீம்ல வாழ்ந்துகிட்டே தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ ட்ரீம்ங்கிறது நமக்கு இருக்கணும். ஸோ நம்மளுடைய டார்கெட்ன்னு ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணிடணும். நம்ம ஒரு 2 வருஷத்துல நான் இப்படி இப்படி இருக்கணும். 5 வருஷத்துல நான் இப்படி இருக்கணும். இந்த விஷயத்த நான் வாங்கணும். நான் இந்த ஸ்டேட்டஸ நான் உயர்த்தணும். இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியுமே தவிர, இல்லன்னா கண்டிப்பா என்ன முடியாது. டிசிப்ளினோட பாசிட்டிவிட்டியையும் நம்ம கம்பைன் பண்ணா தான் நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்த யூட்டிலைஸ் பண்ணுங்க. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து இயற்கையே நமக்கு குடுத்துரும். இந்த பிரபஞ்சமே நமக்கு குடுத்துரும். தனியா நம்ம எதையும் தேடி போகணுன்ற அவசியமே இல்ல. எந்த எந்த ஒரு குழப்பத்துல இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் நம்மள தேடி வரும். புரியுதுங்களா? ஸோ நீங்க எந்த ரிலிஜனா இருக்கீங்களோ, அத ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன். நம்ம ரொம்ப பிரச்சனையில போய் மாட்ட மாட்டோம். நான் அந்த 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளவா வீட்ல நான் சாமிலாம் கூப்பிட மாட்டேன். ஆனா மனசுல சாமி பக்தி இருந்தாலும் சொல்றேன். ஆனா லாஸ்ட் இந்த ஒரு 4, 5 வருஷமா ரெகுலரா வந்து குலதெய்வ வழிபாடு பண்றது, குலதெய்வத்துக்கு என்னால என்ன முடியுதோ அந்த விஷயங்கள பண்றது, வீட்ல வந்து கரெக்ட்டா ஒரு விளக்கேத்தி நான் சாமி கும்பிடுறது, என்னோட விஷயங்களெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றது, இந்த மாரி நோட்ஸ்லாம் தனித்தனியா மேனிஃபெஸ்டிங் பண்றது, பிரம்ம முகூர்த்த நேரத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பண்ணுனா தான் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ பசங்க நல்லா இருப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு நல்லா வேலை கிடைக்கும், நமக்கு ஒரு நல்ல வெல்த்தி லைஃப் ஸ்டைல் அமையுன்றத நான் உணர்ந்ததுனால, அத பண்ணி பார்த்து எனக்கு அந்த ஒரு ஒரு விஷயமா சக்சஸ் ஆனதுனால, அத நான் கைவிட விரும்பல. அதனால தான் நான் வீடியோஸ்லயும் இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன். இத நீங்க வந்து சீரியஸா பண்ணவங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க கமெண்ட்லயே நெறைய சொல்லியிருக்கீங்க. கால் பண்ணியும் நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. லாஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி மேனிஃபெஸ்டிங் மெத்தட் பண்ணி கவர்ன்மென்ட் ஜாப் வாங்கிட்டேன்னு ஒரு தம்பி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? அது எந்த வீடியோ கீழன்னு தெரியல. இந்த மாரி 48 டேஸ் அத ட்ரை பண்ணி எனக்கு கவர்ன்மென்ட் ஜாப் கிடைச்சுச்சுக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த வீடியோக்கு கீழயே வந்து அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. நான் தான் எல்லா கமெண்ட்டையும் வாசிப்பேன்ல. ஸோ நான் அத ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ரீப்ளை பண்ணேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவால்ல நம்ம சொன்னத நமக்கு நடந்தத சொன்னோம். ஸோ அந்த தம்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வேலைன்றது இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் கவர்மெண்ட் ஜாப். அது கிடைச்சிருக்குன்னா, முழுக்க முழுக்க அவங்க அவ்வளோ டெடிகேட்டடா அத நம்பியிருக்காங்க. அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்கல்ல. படிக்கலன்னா வேலை கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின் அதே நேரத்துல பிரபஞ்சத்தோட ஒரு அந்த கனெக்டிவிட்டி, அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்த நீங்களும் பண்ணுங்க. ஸோ நான் இப்படி இருக்கேனேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நம்ம தப்பு. நம்ம கடனாளியா இருக்கோம். நம்ம ஏழையா இருக்கோங்கிறத முழுசா நம்ம ஃபர்ஸ்ட் அத அக்செப்ட் பண்ணி நம்ம குறைய முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வெளிய வரணும்.
ஸோ பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாராலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க நினைச்சிட்டே இருக்காதீங்க. அதை செயல்படுத்துங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல நல்லது நடக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை நான் மீட் பண்றேன். இனிமே ரெகுலரா நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஓகே? ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேவா? மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய கமெண்ட்ஸ் பண்றீங்க. நிறைய லைக்கும் பண்ணுங்க. ஓகே? பாய்.